Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட day 14 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க. இப்பதான் நல்லா ஒரு கேரளா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர் சொல்லுவீங்க. எனக்குமே கொஞ்சம் வெக்கையா இருக்கு. இன்னைக்கு நல்லா வந்து வெயில் போட்டுச்சு. எப்படின்னா மழை இல்லாத மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமா இனி அப்படியே குளிர் வந்து வந்துருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா குளிரும் அதிகம், வெயிலும் அதிகம், மழையும் அதிகம். ஸோ எல்லாமே எக்ஸ்ட்ரீமா இருக்கும் இங்க. ஸோ அப்படிதான் இங்க வந்து இருக்குது. ஸோ அதான் ஒரு மாதிரியா அந்த குப்புன்னு வேர்க்கும்ல, சிப் சிப் சிப்னு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்குது. இப்போ எரிச்சலா தான் இருக்குது. இருந்தாலும் அங்க ஃபேன்ல இருக்கும்போது ஒன்றும் தெரியாது நமக்கு. அந்த சின்ன ஃபேனையும் நான் மறந்துட்டு வந்துடுறேன். அது கொஞ்சம் சவுண்ட் வேற கேக்குதா. ஆனா டிராவலுக்குலாம் அந்த ஃபேன், குட்டி ஃபேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா இருக்கு, நிறைய நல்லா காத்து வருது அந்த ஃபேன்ல. ஸோ அதான். சரி வாங்க டவுட்ஸ் பார்க்கலாம். மில்க் டீ வந்து வித்தவுட் சுகர் குடிக்கலாமா? வெறும் டீ தூள் அப்புறம் பால் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாமா? மில்கே நம்ம வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நீங்க வந்து இவ்வளவு மில்க் குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து பேலன்ஸ்டு, அதை வந்து ஒரு கலோரிஸா நீங்க பார்க்கும்போது நிறைய அந்த மில்க்லயே உங்களுக்கு ஸ்டொமக் ஃபில் ஆயிடுமா? யோசிச்சு பாருங்க. அதோட கலோரிஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதுக்காக தான் அப்போ நம்ம வந்து அதுக்கு பதிலாக நம்ம ஒரு எக்கு இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது நமக்கு ஃபில்லிங் கொடுக்கும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? அந்த காஃபியோ அந்த டீயோடய உங்களால பிரேக்ஃபாஸ்ட் இருக்க முடியுமா சொல்லுங்க? முடியாது. அதுதான் சொல்ல வரேன். ஸோ அதனால மில்கை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆகணும். சரிங்களா? அதுக்கப்புறம் டெய்லி வந்து வெயிட் வந்து செக் பண்ணுவீங்களா? டெய்லியும் ஷார்ட்ஸ்ல வந்து வெயிட்டை வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஷார்ட்ஸ் இப்போ நம்ம இதுல வந்து லாங் வீடியோ பாக்குறவங்க சில டீம் இருந்தா, சில டீம் வந்து ஷார்ட்ஸ் பாக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா ஷார்ட்ஸ்ல எதுக்கு பண்றது இல்லைன்னா, பெரும்பாலும் எனக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்காது. ஏன்னா நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் ஆன ஒரு ஆளு. ஸோ அதுக்காக சரி இப்போ லாங் வீடியோட டீடைல்டா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு புரியும். இப்போ புதுசா வர்றவங்களுக்கு அது புரியாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் ஷேர் பண்றது இல்லை. ஸோ ட்ரை பண்ற சிஸ்டர். சரிங்களா? அதுக்கப்புறம் நல்லா நீ திங்குற, வீட்டுல இருந்துட்டே ஆனா வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு சொல்ற அப்படின்னு இன்னைக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்ததுங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தான் வந்தது. என்ன சொல்றது, நல்லா சாப்பிட்டுட்டே வெயிட் லாஸ் பண்ணாதாங்க அது ஒரு ஹெல்தியான வே. நல்ல ஆரோக்கியமானது ஒரு இப்ப நல்ல ஒரு ஃபுட்டை கரெக்டான அளவுல எடுத்து குறைச்சா மட்டும்தான் அது வந்து ஹெல்தியான ஒரு வெயிட் லாஸே. பட்னி கடந்து தான் வெயிட் லாஸ் பண்ணுமா? இது என்ன நினைப்புல இவங்க வெயிட் லாஸ்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னே எனக்கு புரியல. அதை வந்து எப்படி நம்ம வந்து கொண்டுட்டு போறோம், ஹெல்தியா சாப்பிட்டு நம்ம குறைக்கிறோம், அதுதான் வந்து நம்ம காட்டுறது, அதுதான் நல்லதும் கூட. அது புரியாம எதுவுமே தெரியாம நீ நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு. நல்லா சாப்பிட்டு நான் குறைச்சிருக்கேனுங்க, நல்லா வெயிட் லாஸ், ஸ்கின் நல்லா இருக்குது, ஹேர் நல்லா இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஹெல்தியான வெயிட் லாஸ் தான். சோ அதனால அதெல்லாம் புரியலைங்க. எதனாலும் பேசி விட்டு தெளிச்சு விட்டு போயிடுறது. அது என்ன விஷயம் அங்க நடக்குதுன்னு கூட உங்களுக்கு புரியாது. ஒரு நிமிஷம் இருங்க. ஒண்ணும் இல்லைங்க, சின்னவன் கத்துனாதான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்தேன். பெரியவன் தூங்கிட்டு இருக்கான். டியூஷன் எல்லாம் போயிட்டு வந்துட்டு சாப்பாடு கொடுத்தேன், அவன் தூங்கிட்டான். இது சின்னது வந்து சேட்டை. காலைல கவன் வந்து சீக்கிரம் ஸ்கூல் போயிடுறாருல. போன வாரத்துல ஸ்கூல் போகலைங்க, பிள்ளை முடியலைன்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் வந்து அனுப்பிச்சு விட்டேன். அதான் காலைல சீக்கிரம் எந்திரிச்சு போறனால இது லீவ்ல இருக்கும்போது அவர் அசால்ட்டா எதிர்ப்பாருல. ஸ்கூல் போகும்போது அவருக்கு 7:30 ஸ்கூலுக்கு கிளம்பிடணும். 7:45 ஸ்கூலு. ஸோ 7:30 இங்க இருந்து கிளம்பணும்னா அப்போ ஒரு 7 மணிக்கு எழுப்பி விட்டு அவனை கிளப்புவோமா. அதனால அவனுக்கு தூக்கம் இருக்குல்ல. அதனால இப்ப டியூஷன் எல்லாம் போயிட்டு வந்துட்டு 6 மணிக்கு வந்தான். அதுக்கப்புறம் விளாண்டான். அப்புறம் சாப்பாடு கொடுத்தேன். அப்புறம் இப்ப வந்து தூங்க வச்சிருக்கிறேன். சோதான். அதனால இவரை வந்து தூங்கிட்டு இருந்தாரு முன்னாடியே. அதான் எந்திரிச்சு கத்திட்டு இருக்கிறான். சோதான். அதாங்க சாப்பிட்டுட்டே தாங்க குறைக்கணும். அதானங்க உண்மையான கரெக்டான அதை செலக்ட் பண்ணி சாப்பிட்டு அளவா சாப்பிட்டு குறைக்கிறது. கண்டதையும் சாப்பிட்டா முடியுமாங்க? இவ்வளோ சிக்கன் பிரியாணி எடுத்து சாப்பிட்டேன்னா எனக்கு குறையுமாங்க? நானே எவ்வளவு கண்ட்ரோலா இருந்து சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணி சில விஷயங்கள் சாப்பிட்டு எப்படி கொண்டு வந்துட்டு இருக்கேன் நமக்கு தான் தெரியும். அந்த வெயிட் லாஸ்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். இது என்னன்னே தெரியாம என்னத்தையாவது பேசிச்சு நம்மளை வந்து பேசணும்னு பேசுறது. சோ ஒருவேளை நம்ம நிறைய சிஸ்டர் சொல்ற மாதிரி நம்ம வளர்ந்துட்டு வர்றோம், இதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிறது கிடையாது. இருந்தாலும் ஆன்சர் அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா?
ஸோ அதுக்காக தான் நிறைய சிஸ்டர்ஸ்க்கும் அது பொதுவாகவே அது வந்து என்ன மாதிரியான வெயிட் லாஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதனாலதான் வந்து ஷேர் பண்றேன். இதெல்லாம் இப்போ இந்த யூடியூப்ல எங்களுக்கு என்னென்ன கிடைக்குது யோசிச்சு பாருங்க. இந்த சேலஞ்ச் போட்டு உண்மையாவே இந்த இப்பெல்லாம் வந்து ஒரு வாரமே எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னு இந்த சேலஞ்சை போட்டு நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன்னா ஏன்டா ஸ்டார்ட் பண்ண சேலஞ்செல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி முடியாம இருக்க சூழ்நிலையில நான் வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு போறது எவ்வளவு கஷ்டம்ன்றது நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு, அந்த வேலையை பண்றவங்களுக்கு, அண்ட் வந்து வேலை இவ்வளவு இருக்கும்போது நிறைய சிஸ்டர் சொல்றாங்க குழந்தைங்களையும் பார்த்து வீட்டையும் பார்த்து நீங்க வந்து இந்த ஒரு பண்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்றவங்களுக்கு அந்த உழைப்போட அருமை தெரிஞ்சவங்களுக்கு அது வந்து புரியும். ஸோ அப்படிதாங்க உண்மையாவே போயிட்டு இருக்குது. உண்மையாவே சொல்லணும்னா அப்படியே ஒரு ஹார்ட் ஒர்க் நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். ஏதாவது ஒண்ணு சக்சஸ் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு பெரிய யூடியூபர் ஒரு சிஸ்டர் கூட நான் பேசினேன். அவங்க கால் பண்ணியிருந்தாங்க என்கிட்ட. அவங்க கிட்ட நான் பேசும்போது வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அவங்க வந்து என்னை விட கொஞ்சம் பெரிய யூடியூபர் தான். அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு பாருங்க சிஸ்டர் அப்படின்னு. உண்மைங்க, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு டெய்லி நாங்க கன்சிஸ்டண்டா வீடியோ போட்டு ஒரு யூஸுமே இல்லை. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு லக்கு எல்லாம் இருக்கும். எனக்கு வந்து லக்கு லைஃப்ல இல்லவே கிடையாது. இருந்தாலுமே அந்த லக்கு ஏதோ சொல்லல விதியை மதியால் வெல்லுன்ற ஒரு இதெல்லாம் கொண்டு வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு திணறி நாங்க வந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்னமோ நம்ம கோடிக்கணக்குல சம்பாதிக்கிற மாதிரி அப்படின்லாம் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிறாங்க. நம்ம வந்து சம்பாதிக்கலன்னு சொல்லல. ஆனா அதற்கான உழைப்பு அவ்வளோ அதிகம். ஈஸி இல்லைங்க. ஒரு அரை மணி நேரம் சமைக்கிற விஷயத்த வீடியோ எடுத்துட்டே சமைக்கிறதுன்றது ஒரு 1.5 மணி நேரம் இழுக்கும். அது செஞ்சு பார்த்தாதான் தெரியும். அது நிறைய சிஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுதான் அதனாலதான் இந்த மாதிரி இதெல்லாம் நான் கண்டுக்கிறது கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு வந்துட்டு பார்த்துட்டு நல்லா திங்கிற அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுவும் இன்னைக்கு போட்டிருந்தாங்களா, ஒரு 4 நாளா நான் ஒழுங்காவே தின்னலையேடா, அப்ப போய் சொல்றீங்களேடா அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா உடம்பே வீக் ஆயிட்டு ஒரு மாதிரி நானே உடம்பு முடியாம இருந்துட்டு இருக்கிறேன். ஐயோ இதுக்கு முன்னாடி நான் வந்து வெயிட் மெயின்டைன் பண்ணும்போதாவது தின்னேன்னு சொன்னாலும் ஒத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணும்போது இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் நம்ம ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்காங்க. போற போக்குல அப்படி தெளிச்சு விட்டுட்டு போயிடுறது. கமெண்ட் ஒரு விஷயம் நிறைய சேனல்ஸ் நான் வந்து பாத்திருக்கேன். அந்த கமெண்ட் அவங்க போடணும்னே கிடையாது. அது போட்டு அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணணும்னு எதுக்கு அதை பண்றாங்கன்னு தான் எனக்கும் புரியல. அவங்களுக்கு அதை போடாம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம்ல. யோசிச்சு பாருங்க. யாருக்குமே இது இல்லை. அவன் தான் யூடியூப்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். அவனெல்லாம் போயிட்டு பண்ணாம நம்ம வீட்டுல இருந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம். அதுலயுமே இது ரொம்ப இல்ல நல்லா தின்னுகிட்டே இருந்து குறைக்கிற அப்படின்னு அவங்க நல்லதான் சொல்ல வராங்கன்னு டப்ப எடுத்துக்கிற வேண்டியதுதான். அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? அவ்வளவுதான். இந்த வரேப்பா. பெல்லி ஃபேட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களோட நல்ல ஐடியல் வெயிட் குறையும் போது அதுவுமே நல்லா குறைஞ்சு வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி, அதுக்கப்புறம் இந்த வெந்தயத்தை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு சுத்தல போட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதுல எதுனாலும் நீங்க வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணலாம். கரெக்டான டயட் பண்ணுங்க. உங்களோட ஐடியல் வெயிட் வரும்போது சூப்பரா குறையும். சரிங்களா? அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஃபேட் கட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய டெய்லி சொல்றோம். ஒரு சீரக தண்ணி குடிச்சா கூட அது நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதுதான். சோ அந்த மாதிரிதான் நான் சொல்றேன். ஆனா நீங்க இதெல்லாம் கூட நீங்க அந்த கரெக்டான ஒரு புரோட்டீன் ஃபைபர் எடுத்து நம்ம பண்றோம் பாருங்க, அதுதான். அது கூட ஒரு 1 hour வாக்கிங் சரிங்களா பண்ணுங்க. கரெக்டா வந்து குறைச்சிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் மீஷோல வெயிட் மிஷின் வாங்கினா நல்லா இருக்கா சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே எனக்கு தெரியாதுன்னு நான் அனுப்பிட்டேன். அப்புறம் 2 சிஸ்டர் வந்து நான் வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா இருக்குதான் சிஸ்டர், வாங்குங்க. நான் வாங்கினது வந்து அமேசான்ல வாங்கினேன். நம்ம ஏதாவது வாங்கி இருந்தோம்னா நம்ம வந்து கரெக்டா சொல்லணுமேன்றதுக்காக எனக்கு தெரியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதாங்க இந்த ஒரு ஃபேமிலி குரூப் மாதிரி நம்ம இருப்போம். நம்ம நல்லது கிட்டது நிறைய ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால கரெக்டா பார்த்து ரேட்டிங் பார்த்து வாங்குங்க. சரிங்களா? வெயிட் வந்து குறையவே மாட்டேங்குது சிஸ்டர். கரெக்டா டயட் இருக்கேன், கரெக்டா வாக்கிங் போறேன், அதெல்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புறீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து 5 kg அது வந்து டக்குனு குறையிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளோட நீர் சத்து இதெல்லாமே ஃபர்ஸ்ட் குறையிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்மளோட அடிமட்ட கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும். அப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ அதனால நீங்க அதெல்லாம் ஒரி பண்ணிக்கிறாதீங்க. நம்ம என்னன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது, ரொம்ப குறையவே இல்லை அப்படின்ட்டு நேரத்துல ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் எனக்கு நம்பர்ல வந்து குறையல ஆனா இன்ச்சஸ்ல குறைஞ்சிருக்கு அப்படின்னு. இதெல்லாம் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அது எல்லாமே நீங்க வந்து பாருங்க, செக் பண்ணி பாருங்க. அப்படியும் இன்னும் குறையல அப்படின்னா உங்களோட சாப்பாடோட அளவு நீங்க அதிகமா எடுக்கிறீங்களான்னு பாருங்க. அதை வந்து கம்மி பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்ப லோ கலோரிஸ்ல இருக்கும்ல ஃபுட்ஸ், நம்ம அதிக அளவு போகாம
பன்னீர்லாம் புரோட்டீன் ஓகே தான், அதுல ஃபேட்டும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை கட் பண்ணிட்டு பயறு வகைகள் இந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த மற்ற மாதிரி மில்லட் வகைகள் சாப்பிடுறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இது இருக்கு இல்லையா ஓட்ஸ் வந்து லோ கலோரிஸ். ஸோ அது பேஸ்ட் மாதிரி பண்ணி பாருங்க. இந்த மாதிரி அந்த கலோரிஸ் கம்மியா உள்ள ஃபுட்ஸ், வெள்ளரிக்காய் நிறைய எடுத்துக்கோங்க, அதெல்லாம் லோ கலோரிஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, குறைச்சு பாருங்க, குவான்டிட்டியை கம்மி பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து இருக்கும். வாக்கிங் வந்து எவ்வளவு தூரம் நல்லா பண்றீங்களான்னு பாருங்க, சரிங்களா? அதே ஒரு சிஸ்டரும் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ஃபுட்ஸ் மாத்தி பாருங்க. அது உண்மைதான், சரிங்களா? அதுக்கப்புறம் ஏன் சிஸ்டர் குளிச்சுட்டு ட்ரெஸ் வந்து வாஷ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. குளிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்துலயும் மொத்தமா போட்டு வாஷ் பண்ணிடலாம் இல்லையா மிஷின்ல. ஸோ அதுக்காக தான். இப்போ நம்ம கையில துவைக்கிறோம்னா துவைச்சிட்டு குளிப்போம், நம்ம மிஷின்ல தானே போட போறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு அப்புறம் ஒன்னா போட்டு விட்டுறது சிஸ்டர், அதனாலதான், சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மட்டும் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் பிறந்த நாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். எதுக்கு கத்துற? காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு வந்து கவனுக்கு வந்து ஸ்கூலு ஒரு வாரம் அனுப்பாதனால கொஞ்சம் லேட்டா இது பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து சீக்கிரமா எழுந்திரிச்சாச்சு. எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணா சேம் 58.70 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு பிளாக் டீ தான் வந்து பண்றேன், சரிங்களா? தண்ணியில டீ தூள் போட்டு கொதிக்க விட்டுட்டு வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுல வந்து லெமன் பண்ணோம்னா லெமன் டீ ஆயிடும், அவ்வளவுதான். வித்தவுட் சுகர் தாங்க. அது நாட்டு சர்க்கரையா இருந்தாலும் சரி கருப்பட்டியா இருந்தாலும் சரி எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. சோ அதை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உடம்புக்கு வந்து சரியில்லைங்க, அது ஒரு மாதிரியா டயர்டா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால சிம்பிளா தான் காலைல வந்து அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் டோஸ்ட் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பால் வந்து ஆத்தி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இதுதான் அது ஆப் வந்து ஒன்று கட் பண்ணி வச்சிடலாங்க, அதையும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவனுமே ஓகே, அவனுக்கு பிடிச்சது தான், எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான் வைப்பேன். ஸோ ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்கல்ல குழந்தைங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் இன்னைக்கு சின்னவரும் எந்திரிச்சிட்டாரு. ஸோ ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்ட் கிளப்பி. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கும் வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் பழம் அவங்களுக்கும் கட் பண்ணிட்டு காஃபியோட அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம்னா அப்படின்ட்டு சேமியாவை தக்காளி எல்லாம் போட்டு பண்ணிட்டோம்னா மொத்தமா இருக்கும் இல்லையா. ஸோ அப்படின்ட்டு அப்படிதான் வந்து கடலைப்பருப்புலாம் போட்டிருந்தேன், அதெல்லாம் போட்டு வறுத்து. ஏன்னா அம்மாச்சி எல்லாருக்குமே கூடாதான் கடலைப்பருப்பு போட்டேன், ஏன்னா அம்மாச்சிக்கு பிடிக்காது அந்த மாதிரி. ஸோ அதனால தக்காளி எல்லாம் மொத்தமா சட்னி வைக்கிற மாதிரி மொத்தமா இது பண்ணி அவருக்கு வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து வச்சுட்டேன். வேற எதுவும் வேணுமா கேட்டா வேணான்னு தான் சொன்னார், இதுவே செய்ய வேணான்னு தான் சொன்னாரு. இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த கிரேவி ஏதாவது ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அதான் நானுமே கொஞ்சம் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து அப்படிதான் வந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சுட சுட சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு கையோட இருந்த பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டுட்டேன். அப்புறமா தான் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்புனாங்க ரெடி ஆயிட்டு. ஸோ அவங்கள வந்து அனுப்பிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறமா நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். நீங்க வந்து 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா. நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் ஆன ஆளு தான். ஸோ அதனால நான் வந்து எனக்கு வந்து ஃபுல்லா நான் ஆக்டிவா தாங்க இருப்பேன். ஸோ 1/2 மணி நேரம் வந்து நல்லா வாக்கிங் வந்து பண்ணேன். அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. அதுக்கப்புறமா சரி அடுத்தடுத்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். தலையில கொஞ்சம் எண்ணெய்லாம் வச்சு அப்படியே இது பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் சரி அம்மாச்சிக்கு போல 11 மணி போல காஃபி டீ போட்டு கொடுப்போம் இல்லையா. ஸோ காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு போட்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துடுறேன். சின்னவன் வந்து அது சரி விளாடுறான், என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நேற்று நைட்டே பாதாம் வந்து 5 ஊற வச்சது, இப்பதான் வந்து சாப்பிட்றேன். ப்ரோட்டீன் காலைல எடுத்துக்காத மாதிரி இருந்தது இல்லை. ஸோ 5 பாதாம் வந்து ஊற வச்சதை வந்து சூப்பரா வந்து சாப்பிச்சு தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா சரி லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அரிசியை தான் வந்து களைஞ்சி ஊற வைக்கிறேன் நான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரின்னு தட்டைப்பயிறு இருந்ததுங்க, நம்ம ஊர் தட்டைப்பயிறு ப்ரௌன் கலர் இருக்கிற தட்டைப்பயிறு. ஸோ அதுதான் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு அது மாதிரிதான் சாப்பிட்டு. ஸோ அது மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தட்டைப்பயிரை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்து செய்யறேங்க. நாளைக்கு வச்சு சாப்பிட்டோன்னா அந்த குழம்பு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேற கொஞ்சம் ஒரு மாதிரி முடியாமல் அப்படின்ட்டு அப்புறம் சரி அதை குக்கர்ல வேக போட்டுட்டு துணியை போய் மிஷின்ல போட்டு விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா குக்கரை விசில் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா அதையும் வந்து ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிக்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ண
பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கிட்டு பாருங்க குக்கர்ல சூப்பரா வந்து நல்ல மனமா இருக்கும். இந்த ப்ரௌன் கலர் தட்டைப்பயிறு தான் வந்து வாசனையா இருக்கும். அப்படியே சாப்பிடறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே கூட நம்ம காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் போல புளிக்குழம்பு நம்ம காரக்குழம்பு போல அதுல வந்து பாத்தீங்கன்னா சொரக்காயும் கத்திரிக்காயும் போட்டு வச்சோம்னா அந்த மாதிரி தட்டைப்பயிறு குழம்புலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்டுல யாராச்சும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் வந்து சேர்த்திருக்கேன். நல்லா போட்டு சுருள வதக்கிக்கிட்டு வேர்த்துக்கிட்டே இருந்துச்சு. துண்டு எடுத்து போட்டிருக்கேன் பாருங்களேன், துவைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் புளியை கரைச்சி போட்டு உப்பு ஊத்தி புளியை கரைச்சி ஊத்தி எப்படி உருட்டாவா பேசுறேன் பாருங்க, மாத்தி மாத்தி. புளியை கரைச்சி ஊத்திட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொச்சதுக்கு அப்புறமா தட்டைப்பயிரை போட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சிருந்ததையும் குக்கர்ல வந்து மாத்திட்டு அதையும் வந்து ஒரு அடுப்புல வந்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா குழம்பு நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சுங்க. சரி ஒரு 5-6 கருவாடு போடுவோம். கருவாடு போட்டா ஒரு வாசனையா சூப்பரா இருக்குமேட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு, நகர கருவாடு தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா இருக்காங்கல்ல, அவங்கதான் வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்க அம்மா வந்திருக்காங்க. அதையும் கருவாடையும் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி தலையை பிச்சுட்டு சூப்பரா வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. செம்மையா இருக்கும் இல்லையா? எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழம்பு. அதுக்கப்புறமா குக்கர் ஓபன் பண்ணா சாதமும் சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு வந்து மோர் சோறு மாதிரி வச்சு அப்புறம் குழம்பு அந்த தட்டைப்பயிரெல்லாம் வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து லஞ்ச் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்ல வெயில், மோர் சோறு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு என்னோட லஞ்சுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த கோதுமை ரவை இருக்கு இல்லையா, கோதுமை ரவை தான் வந்து களி மாதிரி கிண்டிக்க போறேன். ஸோ இந்த மாதிரி கிண்டும் போது நம்ம என்ன குழம்பு வச்சாலுமே நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க, டேஸ்டா. ஸோ அதான் அதுக்கப்புறமா இங்கிட்ட வந்து கருவாடு போட்டு நல்லா வந்து குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. அப்புறம் வந்து சரி சூப்பரா இருக்கு பாருங்களேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி களி மாதிரி கோதுமை ரவையும் கிண்டி எடுத்துக்கிட்டாச்சு. தேவையான உப்பு சேர்த்து நம்ம வந்து கிண்டிக்கலாம். சரிங்களா? அந்த கோதுமை ரவை அந்த களி, அதுக்கப்புறம் வந்து தட்டைப்பயிறு, சொரக்காய், கத்திரிக்காய், கருவாடு எல்லாத்தையும் நல்லா எடுத்து வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. மதியம் லஞ்சு ஃபில்லிங்கா ஒரே குழம்புல வந்து எல்லாமே அமையிற மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டேன். முன்னாடியே பிள்ளைங்களுக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 4 மணி ஆயிடுச்சு. அவனை டியூஷன்ல விட்டுட்டு வந்துடலான்ட்டு அவனை கூட்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சுல, சரி அம்மாச்சிக்கு காஃபி போட்டு கொடுத்தலான்னு போட்டுட்டு எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் தேவைப்படல. கண்டிப்பா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு கிடையாதுங்க. ஸோ அதனால வேண்டாம். அதுக்கப்புறமா நைட் டின்னர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா ஓட்ஸ் களி மாதிரி கிண்டிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி குழம்புங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட்டாதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம டேஸ்டியா சாப்பிட்டே குறைக்கலாம். சரிங்களா? ஸோ ஓட்ஸ் களி கிண்டிட்டு அந்த குழம்பு நல்லா போட்டு சூப்பரா வந்து மிக்ஸ் பண்ணி செம்மையா வந்து சாப்பிட்டாச்சு. டின்னரு சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓட்ஸ் களி தான் சாப்பிடணும்னு இல்லை, கோதுமை தோசை கூட ஊத்திக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம காட்டுறோம் இல்லையா, அதான். அப்புறம் மத்த எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டேன். சாதம் எல்லாமே இருந்தது இல்லையா. அதுக்கப்புறம் பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வேலையை வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சுதான் வந்து கடைசியா வந்து கம்ப்ளீட் பண்றேன். ஏன்னா செம்ம வெக்கங்க, தண்ணி குடிக்க மட்டும் தான் தோணுது. நம்ம ஜீரக தண்ணி இந்த மாதிரி எது வேணாலும் குடிச்சுக்கலாம். சரிங்களா? சோ இன்னைக்கு டே வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்து மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.